அனுமன் சிறு குழந்தையாக இருந்தபோது அவர் ஆற்றலும் ஆர்வமும் நிறைந்தவனாக இருந்தார். ஒரு நாள் காலையில் வானத்தில் உதிக்கும் சூரியனைக் கண்டு அது பழுத்த தங்க நிற மாம்பழம் என்று தவறாக நினைத்தார். பசியும் குறும்பும் கொண்ட ஹனுமான் அதை எடுக்க வானத்தில் குதித்தார். பழத்தை பறிக்கத் தீர்மானித்து மேலும் மேலும் உயரமாக குதித்தார். ஆனால் அப்போது சூரியக் கடவுள் சூரியன் அனுமன் நெருங்கி வருவதைக் கண்டு பதற்றமடைந்தார். ஹனுமன் சூரியனை விழுங்கி உலகையே இருளில் ஆழ்த்தக்கூடும் என்று தேவர்கள் அஞ்சினர். தேவர்களின் ராஜாவான இந்திரன் விரைவாகச் செயல்பட்டு தனது வஜ்ரத்தால ஹனுமானை தாக்கி இளம் குரங்கை பூமிக்கு அனுப்பினார். ஹனுமான் காயமடைந்தார். அவரது தந்தை காற்றுக் கடவுள் வாயு கோபமடைந்தார். காற்று வீசுவதை நிறுத்தினார். பூமியில் உயிர்கள் துன்பப்படத் தொடங்கின. சமநிலையை மீட்டெடுக்க தேவர்கள் ஹனுமானை குணப்படுத்த விரைந்தனர். அவருக்கு மகத்தான சக்திகளை வழங்கி ஆசீர்வதித்தனர். அன்று முதல் ஹனுமான் அழியாதவராக ஆனார். அவருக்கு வலிமை, வேகம், ஞானம் மற்றும் விருப்பப்படி வடிவத்தை மாற்றும் திறன் வழங்கப்பட்டது.